ஓட்டியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு நாள் இடைவெளி விட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக இருக்கிறத சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து கன்று நட போகிறோம். சவுக்கு கன்று, அதுக்கப்புறம் வந்து சுரக்கா விதை நட போகிறோம். இதுக்காக மண் நிறைய விடணும் அப்படின்னா நம்ம வந்து நேரடி பாசனம் தான் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக இருந்தால் தண்ணி வந்து சீராக பாயாது. அதுக்காக களை வந்து காயறதுக்காக ஒரு நாள் நம்ம இடைவெளி விட போகிறோம். ஓட்டினதெல்லாம் நல்லாவே காஞ்சிருச்சிங்க சுத்தமாக. இப்போ நம்ம கால் போட்டு சவுக்கு கன்று நடுறதுக்கும் சுரக்காய் விதை நடுறதுக்கும் வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த இடத்த இப்படி சும்மா விட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புல் பூண்டு தேவையில்லாத செடி கொடிகள்லாம் வளருன்றதுனால நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை உழுதுட்டு சுரக்காயும் சவுக்கு கன்று நட போகிறேங்க. சவுக்கு கன்று எதுக்காக நடுறேன் அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் நான் வந்து ஆட்டுப்பண்ணை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்காக பயன்படும் சவுக்கு கன்று வந்து ஒரு 100 கன்று மட்டும்தான் நட போகிறேன். ஏன்னா பறன் அமைக்கிறதுக்காக பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கண்ணோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹2.50. இது பாண்டிச்சேரியிலேருந்து வந்தது. வேற ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பல்காக ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க சவுக்கு கன்று. அதிலிருந்து அவங்க நட்டது போக மீந்த கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை தான் இப்போது நம்ம இந்த தேக்கு தோப்பில் வந்து நடப்போம். இதாங்க கன்று வந்து சவுக்கு கன்று. இதோட ரேட் வந்து ₹2000, ₹2.50. இது குறைவாக நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நிறைய வாங்கிட்டு வந்தவங்கள்ட்ட இருந்து இந்த ஒரு 100 கன்று நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை தான் நம்ம இப்போது தேக்கு தோப்புள்ள நட போகிறோம்.
சுரை விதை நட்டதுக்கும் சவுக்கு கன்று நட்டதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்டின மறுநாளே பெஞ்சல் புயல் காரணமாக சரியான மழைங்க. முளைக்குமோ என்ன ஆகுமோ இல்லை சவுக்கு கண்ணெல்லாம் வீணாயிடுமோன்னு நினச்சேன். சில நாட்கள் கழித்து பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு சில சுரை விதை முளைச்சி வந்துச்சு. ஆனாலும் வந்து ஈரம் காயவே இல்லை. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் கழித்து இந்த இடம் இப்படி இருக்குங்க. இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்து சவுக்கு கன்று வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி ஊற்று ஓடனாலுமே கன்று வந்து சாகாதுங்க. ஆனால் வந்து ஊற்று ஓடுற மாதிரி இருந்தது அப்படின்னா தேக்கு கன்று தாங்காது, இறந்து போயிடும். நான் வச்சுருந்த தேக்கு மரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மரம் வந்து பார்த்திங்கன்னா ஊற்று ஓடி காஞ்சி போச்சுங்க. பெஞ்சல் புயல் முடிவுக்கு வந்த அப்புறம் பரவாயில்லைங்க. இப்போ கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு திரும்பியிருக்கு. அதனால் இனிமேல் தேக்கு கண்ணுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.